ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் வந்து இந்த வீடியோவில் ஒரு saree பீஸ்லையும் அண்ட் ப்ளவுஸ் பிட்டையும் இணைச்சி ஒரு அம்ப்ரெல்லா டாப் தான் வந்து நான் வந்து கட் பண்ணி காட்ட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதுதான் அந்த அம்ப்ரெல்லா டாப்போட அளவு. இந்த அளவுக்கு தான் நான் வந்து அந்த saree அண்ட் ப்ளவுஸ் பிட் வச்சு நான் வந்து ஒரு ட்ரெஸ் மேக் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து சாரியில் எடுத்த ஒரு பீஸு. டாப்போட பாட்டம் பகுதிக்கும் அந்த ப்ளவுஸ் பிட்டை வந்து டாப்போட டாப் பகுதிக்கும் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, அது நான் எப்படி பண்ணுறேன், என்னெல்லாம் அளவு எடுத்தேன் அப்படிங்கிறத வந்து ஷோ பண்ணுறேன். நீங்கள் ஃப்ரண்ட்லேயே பார்த்த மாதிரி ஸ்க்ரீனில் தெரிஞ்ச அளவு தான் என்னோடய அளவு. ஸோ அதை தான் பார்த்துட்ருக்கீங்க. ஃபுல் லென்த் 42 + 1 இன்ச் வந்து நான் எக்ஸஸாக எடுத்திருக்கிறேன். வெஸ்ட்டு வந்துட்டு 41 + 3 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் 2 இன்ச்சஸ் எடுத்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் லூஸாக போடுறதுனால 3 இன்ச்சஸ் எக்ஸஸாக எடுத்துருக்கிறேன். வெஸ்ட் ரவுண்ட் டோட்டல் 38. இந்த 2 பகுதியாக போட்டு காட்டுறதுனால உங்களுக்கு 19 இன்ச்சஸ் வருது. ஸோ ஸ்லீவ் லென்த்து வந்துட்டு 16 இன்ச்சஸ் இருக்குது. பட் நான் 14 இன்ச்சஸ் தான் எடுத்துக்க போகிறேன். ஸ்லீவுடைய பாட்டம் 5.5 வருது. ஸோ இதெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் அளவு. வாங்க, இப்போ வந்துட்டு அந்த ப்ளவுஸ் அண்ட் saree பிட்டில் நான் இதை எப்படி நான் வந்து டாப் அண்ட் பாட்டமை மேக் பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பாருங்கள், நான் ஃபர்ஸ்ட்டு டாப்போட டாப் பகுதி, அதாவது ப்ளவுஸ் பகுதியை வந்து நான் வந்து கட் பண்ண போகிறேன். இது வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனில் எனக்கு கிடைச்ச ஒரு ப்ளவுஸ் பிட்டு ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அதை வந்து நான் அப்படியே வச்சுருந்தேன், ப்ளவுஸாக கன்வெர்ட் பண்ணாமல். பிகாஸ் எனக்கு எந்த சாரீக்குமே இது மேட்சிங்காக இருக்கலை. அதனால் நான் அதை வந்து ப்ளவுஸாக கன்வெர்ட் பண்ணாமல் சரி இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே டைமில் வந்துட்டு நான் இந்த டாப்போட பாட்டம்க்கு யூஸ் பண்ணுறேன் இல்லைங்களா, அந்த saree வந்து என்கிட்ட ரொம்ப நாளாக இருந்துச்சு. அதை நான் அதிகமாக யூஸ் பண்ணி இருக்கல. அது கிரே கலருக்கு சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து இன்றைக்கி இது இப்படி ஒரு விஷயம் பண்ணிக்கலாம், வேஸ்ட்டாக வச்சுருக்கிறது வேண்டாம், யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை மேக் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, உங்கள்கிட்ட இந்த மாதிரி யூஸ் பண்ணாத ப்ளவுஸ் பிட் சாரீஸ் இருந்ததுன்னா நீங்களும் கூட கன்வெர்ட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அழகாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் வந்து ப்ளவுஸ் ஓட மெஷர்மெண்ட் போட்டிருக்கேன். ஷோல்டர் 6 இன்ச்சஸ் எடுத்தேன். ஆம்ஹோல் சேம் 6 இன்ச்சஸ் எடுத்துகிட்டு நெக் விடுத்து வந்து 3 இன்ச்சஸ் பண்ணிவிட்டு நெக்கோட உயரம் 4 இன்ச்சு, பேக்கு வந்துட்டு 2 இன்ச்சஸ் தான் கொடுத்துருக்கேன். நான் இப்போது நான் அளவெடுத்த அதே டாப் அளவுக்கு தான் நான் எடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு நான் என்னோடய செஸ்ட்டு வந்து 41, அதனுடைய 4 ஒரு பகுதி 10 + 3 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கேன். ஏன் 3 இன்ச்சஸ் எடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னால், நான் வந்து கொஞ்சம் லூஸ் ஃபிட்டிங்காக போடுவேன். அதனால் உங்களுக்கு வேணால் 2 இன்ச்சஸ்லேயே நிறுத்திக்கோங்க, அல்லது 1.5 இன்ச்சஸ் கூட எடுத்துக்கலாம். ட்ரெஸ்ஸுனால் கொஞ்சம் வசதியாக லூஸாக தான் இருக்கணும். இங்கே 1/2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. எதுக்குன்னா, கொஞ்சம் ஹிப் சைடில் வந்து வெஸ்ட் சைடில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் ஷேப் கொடுப்போம், அதுக்காக. இப்போ வந்து நம்ம நான் இந்த இப்படி நீங்கள் 4 ஃபோல்டிங்கில் போட்டு 1 டாப்பும் பாட்டமும், அதாவது கீழ்ப்பகுதி மேல் பகுதி, பேக் பார்ட் ஃப்ரண்ட் பார்ட்டு நீங்கள் ஈஸியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் காட்டினபடி நீங்கள் ஃபேப்ரிக்காக அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக மேலே கீழே பகுதி நீட்டாக வரும். வெஸ்ட் ரவுண்டு வந்துட்டு 9.5 இன்ச்சஸ், 38 டோட்டலு, 4 ஒரு பகுதி. அதை வந்து மார்க் பண்ணிவிட்டு அந்த 1/2 இன்ச் நம்ம ஷேப் கொடுத்தோம் இல்லைங்களா, அந்த ஷேப்பில் நீங்கள் இப்படி கட் பண்ணிவிட்டு எக்ஸஸ் துணியை வந்து இப்படி ஷேப்பாக வெட்டி விட்டுருங்க. அவ்வளோதான், பர்ஃபெக்ட் அளவு இது. பாருங்கள், டாப்போட டாப் பகுதி, அதாவது ப்ளவுஸ் பகுதியை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு நான் ஃப்ரண்ட் ஷேப் எடுத்துகிட்ருக்கிறேன். பாருங்கள், இது ஃப்ரண்ட் போர்ஷன்னு அண்ட் இது வந்து பேக் போர்ஷன். இப்போ ஸ்லீவுக்கு நம்மளுக்கு வந்துட்டு இது ஆக்சுவலி 1 மீட்டரை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால் எனக்கு 3/4 ஸ்லீவுக்கு வந்து கொஞ்சம் ஒட்டு போட்டு தைக்க வேண்டியதாக போச்சு. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஸ்லீவுக்கு தேவையான மெஷர்மெண்ட் எடுத்துடுறேன். அப்புறமா எக்ஸஸ் துணியை எப்படி
நம்ம மிச்சம் இருக்கிற துணியிலே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத காட்டுறேன். ஸ்லீவுடைய உயரம் 14 இன்ச்சஸ்ஸு. அந்த எடுத்த உயரத்தை விட 2 இன்ச் கம்மியாக தான் இருக்குது. 3.5 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிவிட்டேன் ஆஸ் யூஷுவலில். என்னுடைய ஸ்லீவ் ஆம் ரவுண்டை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். எனக்கு 9.5 இன்ச்சஸ் வேணும். ஸோ ஃபுல் டோட்டல் சுற்றளவு வந்துட்டு எனக்கு 18 பாயிண்ட் சம்திங் வருது. அதில் ஆஃபு. ஸோ பாதியை வந்து நான் பண்ணிவிட்டு எப்படி ஆஸ் யூஷுவல் ஸ்லீவுக்கு நம்ம மார்க் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் மார்க் பண்ணிவிட்டு பாட்டம் மார்க் பண்ணி 5.5 இன்ச்சஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்கேல் அளவுக்கு நான் எக்ஸ்ட்ராவாக இதில் வந்து துணி சேர்த்தணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் மீதி உள்ள துணியில் வந்து நான் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன், நோ ப்ராப்ளம். ஃபுல்லாக துணி இருந்துச்சுன்னா நம்ம ஒட்டு போட வேண்டிய அவசியம் வந்திருக்காது. ஸோ அதனால் நான் க்ராஸாக நான் வெட்டல. பாருங்கள் இப்படி வரும். பட் இதில் எக்ஸஸாக துணி பாருங்கள், எனக்கு மிச்சான துணியை வந்து நான் இப்படி எக்ஸஸாக வந்து 1.5 இன்ச்சை நான் இப்படி சேர்த்து நான் தைச்சிருவேன். இப்போது டாப்போட ஸ்லீவை ப்ளவுஸை வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ பாட்டம் அதாவது 42 இன்ச்சஸ் வந்துச்சு. அதில் வந்து 14 இன்ச்சஸ் மைனஸ் பண்ணால் என்ன அளவு வருதோ அதுதான் பாட்டமுடைய அளவு. இப்போ வந்துட்டு 14ல் மைனஸ் பண்ணிக்கிட்டாவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ 42ல் மிச்சம் இருக்கக்கூடியது இதை நான் வந்து அந்த சாரியுடைய பீஸ் எடுத்திருக்கேன். இந்த சாரீ பீஸை வந்து சாட்டின் கிளாத் மாதிரி ரொம்பவுமே ஒரு மாதிரி நல்லா ஷைனிங்காக இருந்துச்சு கிளாத்து. நான் ரொம்ப நாளாக அது வந்து யூஸ் பண்ணாமல் தான் வச்சுருந்தேன் இந்த சாரியை. ஸோ அதை வந்து நம்ம ட்ரெஸ்ஸாக மாற்றி போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு முயற்சி. இன்றைக்கி பார்ப்போம் எப்படி அவுட்ஃபிட் எப்படி வருதுன்னு சொல்லி. அதாவது 42 மைனஸ் 14 போட்டு அதில் இன்னும் எவ்வளோ மீதம் இருக்குதோ ப்ளஸ் 1 இன்ச் எக்ஸஸாக வந்து நான் எடுத்திருக்கேன். ஏன்னா இது வந்து பேட்ச் ஒர்க் மாதிரி நம்ம ரெண்டையும் ஜாயின் பண்ணுறதுனால அங்கே தையலுக்கு கண்டிப்பாக 1 or 1.5 இன்ச்சஸ் போயிடும். ஸோ அதனால் நான் எக்ஸஸாக 1 இன்ச்சே எடுத்துருக்கிறேன் அந்த டாப் பகுதியில். பாருங்கள், நான் இந்த டாப்போட டாப் பகுதியை நான் என்ன கட் பண்ணனோ அதை வந்து கரெக்டாக வச்சுட்டு அதே அளவை வந்து நான் வந்து வெஸ்ட் சைடில் மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக வேணுங்கிறதுக்காக நான் இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணியிருக்கேன். விட்டு அந்த ஸ்கேல் இல்லைனாலும் நீங்கள் கையிலேயே வரைஞ்சி விட்டுக்கலாம், நோ ப்ராப்ளம். டாப் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நம்ம அந்த டாப்போட ப்ளவுஸை வச்சு மெஷர் பண்ணாமையே நம்ம எவ்வளோ வேணுங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஏன்னா இது அம்ப்ரெல்லா டாப்பு, எவ்வளோ நம்மளுக்கு ரவுண்ட் இருந்தாலும் அது அழகாக தான் வரும். ஸோ அந்த பாட்டம் பகுதியில் நான் வந்து 1 இன்ச் கொடுத்துட்டு அதை ஷேப்பாக கொஞ்சம் பெண்டிங்காக கட் பண்ணிட்டேன். இப்போ ரிமைனிங் அளவு பண்ண அந்த அளவை வந்து நான் இந்த சாரியிலேருந்து கட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இவ்வளோ தான். அதாவது இப்போது இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்ம எல்லாமே ஃபுட்டுலேருந்து எல்லாத்தையுமே வந்து சேவ் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுவும் இல்லாமல் பீரோவில் தூங்குகிற சில சாரீஸ் எல்லாம் நம்ம இப்படி கன்வெர்ட் பண்ணி நம்ம போட்டுக்கும்போது நம்மளும் ஒரு புது விஷயத்தை கற்றுக்கிட்டோம். இது வந்து நினைக்கலாம் இது நார்மலாக டாப்பு பாட்டம் ரெண்டும் கட் பண்ணி அலைன் பண்ணி தைக்கிறது தானே, இதில் என்ன இருக்குது, ரொம்ப விசேஷமாக ஒன்றுமே இவங்க சொல்லலையே அப்படின்னு சொல்லலாம். அங்கே தான் பாயிண்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம யூஸ் பண்ணாமல் நான் கிட்டத்தட்ட இதை வந்து ஒன் இயர் 1.5 இயராக நான் இது வந்து பீரோவில் தான் சும்மா வச்சுருந்தேன், எதுவுமே பண்ணாமல் வச்சுருந்தேன். பட் அதை வந்து நம்ம அதுக்கு ஒரு உருவம் கொடுக்கும்போது அதுக்கு ஒரு உயிர் கொடுத்த மாதிரி இருக்கும். அந்த எப்படி சொல்கிறது, நம்ம சும்மா வச்சுருக்கிற ஒரு விஷயத்த ஒரு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கும் போது அதில் கிடைக்கக்கூடிய ஒரு மன நிம்மதி வேறு எதுலேயுமே இல்லை. நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் டாப்பு என்ன மெஷர்மெண்ட் எடுத்தனோ அந்த டாப்பை வச்சு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி ஒரு டைம் பார்த்துக்கிறேன். பர்ஃபெக்டாக இருக்குது. அந்த தையலுக்கு போக இருக்கக்கூடிய துணி வந்து எக்ஸஸ் துணி தான், அது தைச்சா பர்ஃபெக்டாக வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் பண்ண ஐடியா. இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள்கிட்ட இப்படி இருந்ததுன்னா செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம். ஸோ இதோட ஸ்டிச்சிங் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.